நண்பர்களே, நான் உங்கள் முகமது அஸ்வாக்கன். வெல்கம் டு டர்போ தமிழ் கேமிங் அண்ட் திஸ் இஸ் another எபிசோட் ஆஃப் டியூத் த ஃபார்ஸ். இது எபிசோட் 4. ஒரு பெரிய சம்பவம் ஆயிடுச்சு. என்னாச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நான் இந்த எபிசோடை ஃபுல்லாக ரெக்கார்ட் பண்ணி கேமே மொத்தமாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஆனால் திடீர்னு டென்ஷனாக கேம் அன்இன்ஸ்டால் ஆயிடுச்சு. சரி, அதான் கேம் முடிச்சிட்டோமே சொல்லி உள்ளே போய் பார்த்தா நான் ரெக்கார்ட் பண்ண வீடியோ காணோம். இன்னும் பார்த்தா அதுவும் அன்இன்ஸ்டால் ஆயிடுச்சு. ஸோ திருப்பி கேமை டவுன்லோட் பண்ணி திருப்பி ஃபஸ்ட்டு விளையாண்டு கரெக்டாக நான் லாஸ்ட் எபிசோடு எங்கே பார்த்தோம் கரெக்டாக இப்போ அங்கேருந்து நான் கேமை கண்டினியூ பண்ண போகிறேன். ஸோ மறக்க சேனல் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்க கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதுவும் அந்த அன்கட் எடிஷன் தான், வரும் இல்லை. இப்போ என்கிட்ட கன் இருக்குது. இந்த கன் எதுக்கு வாங்கியிருக்குன்னு சொல்லி நான் அப்கமிங் சொல்கிறேன். ஃபஸ்ட் நம்ம இவன்கிட்ட போய் என்ன மிஷின் கேட்போம். நைஸ் யூ brought த மணி, now we can get the super charge. போடா, ஓகே, எல்லாம் படிக்க தேவையில்ல, அப்படியே ஓட்டிடலாம். ஏன்னா எனக்கு என்ன இடத்துல என்ன இருக்குன்னு தெரியும். ஜஸ்ட் ஒரு வாக்குத்திற்காக தான் வாக்குத்திற்காக தான் பண்ண போகிறேன். லாஸ்ட் எபிசோடு மறக்காம இருந்துச்சுன்னா லாஸ்ட் எபிசோடு நான் நேற்று எல்லாத்தையும் இந்த வீடியோ எப்போ ரிலீஸ் ஆகும்னு தெரியாது. பட் லாஸ்ட் எபிசோடு மறக்காமல் பார்க்கலாம் பாருங்கள். அப்போ தான் இந்த கேமோட கண்டிஷன் உங்களுக்கு புரியும், இல்லாட்டி புரியாது. ஓகே, இந்த டியூட் மாட்டில் தான் இப்போ என்ன அந்த இது இருக்கும். ஐ மீன் அந்த சூப்பர் சார்ஜ் அல்ட்ரா பேட்டரிஸ் அப்படிங்கிறது இருக்கும். அது எங்கே இருக்குது? அங்கே இருக்குது. ஸோ கேம் சேவ் பண்ணிக்கலாம். திருப்பி அவன்கிட்ட போய் திருப்பி இந்த அடுத்த மிஷினுக்கான கேட்போம். அடுத்த மிஷின் அவன் லூஸ் தமாக ஒன்று பண்ணுவான். அது எதுன்னு சொல்கிற வெயிட் பண்ணுங்கள். நான் ஃபஸ்ட்டே எல்லாத்தையும் ஸ்பாயில் பண்ணிட்டு வச்சுக்கோங்களேன், பார்க்குறவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் போயிடும். அதனால் டேய் என்னடா இது, போக பொடி உங்களுக்கு அவன் என்ன பண்ணுறான் அப்படின்ட்டு. ஓகே, நாம் அந்த டியூடால் கார் வாங்கலாம்னு சொல்லி மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா கார் எல்லாமே ஹை ரேட்டில் இருக்குது. ஓகே, எங்கே இருக்கானா ஒன்று பண்ணுவாங்க பாருங்க, லூஸ் தரமா. ஓகே, இப்போ இவன் அந்த ஜெயிலை ஹேக் பண்ணாமல் இதை ஹேக் பண்ணிட்டு, அதாவது ஒரு கேங் அப்படின்னு ஒரு கேங்கை மாற்றி ஹேக் பண்ணிட்டானாமா. இப்போ அவங்க வந்திருக்காங்க நம்ம கொள்றதுக்கு. அங்கே இருக்க ஃபார்ம் ஹவுஸில் இருப்பாங்களாம்மா. ஸோ வாங்க நம்ம ஃபார்முக்கு தான் போகணும். இப்போ அதான் அந்த ஃபார்மில் தான் இருப்பாங்க. இந்த வீடியோ கொஞ்சம் ஆடியோ கொஞ்சம் லைட்டாக கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா மைக்கில் சார்ஜ் கம்மியாக இருக்கிறனால ஆடியோ கம்மியாக இருக்கும். மற்றபடி எதுவும் பிரச்சனை இல்லை. அங்கே உட்காந்துருக்க பாருங்கள், அங்கே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக உட்காந்துருப்பாங்க பாருங்கள். நான் எதுக்கு கன்று வாங்கணும்னு சொல்ல பார்த்தீங்களா, இதுக்கு தான் கன்று வாங்கினேன். இந்த ஹேகாங்க கொள்றதுக்காக தான் கண்ணை வாங்கியிருக்கேன். ஓகே, ஸோ இப்போ கிட்ட பண்ண மாட்டாருங்க. பாம்பு போடுவோம். 2 3 4 5 6 7. ஓகே, பாம்பு போட்டே வரும். அப்போ தான் இந்த குட்டையாக்கெல்லாம் செத்து போவானுங்க. ஓகே, இப்போ கன் எதுக்கு வாங்கணும்னு யூஸ் பண்ணிட்டா. எங்கேங்க அவ்வளோதான் கைஸ், எவ்வளோ ஈஸியாக முடிச்சாச்சு பார்த்தீங்களா. இதுக்கு தான் நான் கன்று வாங்கினேன். இது மார்க் இருக்குது, சரி, அது கிளிச்சு. இதுக்கு தான் நான் கண்ணே வாங்கினேன். அதுக்கேற்ற மாதிரி கன்று யூஸ் பண்ணியாச்சு. இப்போ அடுத்த நம்ம கன்று நமக்கு தேவைப்படாது. இப்போ அடுத்த மிஷின் இருக்குது, ரொம்ப போரான மிஷினு. அந்த மிஷினையும் இப்போ பண்ணி முடிச்சிடலாம். இது வாண்டலில் மட்டும் போகணுமா? ஆமாம், வாண்டலில் விட்டு நம்ம மிஷின் பண்ணால் இவனும் சேர்ந்து மாட்டிப்பேன் போலீஸ்கிட்ட, மிஸ்கே போயிடுவோம். நான் வேறு ஒரு வெக்க ரூமில் உட்காந்துருக்கேன். உடம்புல வேர்த்து ஊற்றுது. ஃபேன் வேறு இந்த ரூமில் கிடையாது. ஸோ எவ்வளோ சீக்கிரம் அந்த எபிசோட் முடிக்க முடியுமோ முடிச்சுட்டு போய் வெளியே ஹாலுக்கு போனோம். அப்போ தான் நல்லா காற்றடிக்கும். ஸோ மறக்காமல் சேனல் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து வீடியோ வேணும் சொல்லி மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த கேம்னா ப்ளே பேக் 2. அது நம்ம அடுத்த சேனலில் வரப்போகிற கேமு. நம்ம சேனலில் பாலிசின்னு வச்சுக்கோங்களேன். அதாவது ஒரு கேமை கம்ப்ளீட் பண்ணாமல், அதாவது இப்போ ஒரு கேம் போட்டோம் பார்த்தீங்களா, ஒரு கேமை ஸ்டார்ட் பண்ணிட்டோன்னா அந்த கேமை கம்ப்ளீட் பண்ணாமல் அடுத்த கேமுக்கு நான் போகிறதில்ல. அந்த கேமை கம்ப்ளீட்டாக முடிச்சு தான் நான் அடுத்த கேமுக்கு போவேன். அதான் நம்ம சேனல் என்னோடய பாலிசி, டர்போ தமிழ் கேமிங்கோட பாலிசி. ஸோ
இதுக்கு அடுத்து டியூத் ஆஃப் வாருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து இன்னொரு கேம் ப்ளே பேக் 2 அப்படின்னு கேம் தான் வந்து அடுத்து போடலான்னு பிளான் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அந்த கேம் போடலாமா நம்மன்ட்டு. அப்போ தான் வந்து என்னால் அந்த கேம் பண்ண முடியும். ஆடியன்ஸ் ஆகி அவங்க சப்போர்ட் இருந்தால் மாதிரி தான் என்னால் அடுத்த கேம் பண்ண முடியும். ஓகே, இப்போ வந்து அந்த ஜெயிலை வந்து ஃபோட்டோ எடுத்துருக்கணுமா? ஐயோ டென்ஷன் ஏற்றுவோம். சரி கைஸ், நம்ம வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்துடுவோம். ஓகே, நீங்களும் வந்து இந்த மரம்லாம் சும்மா தான் கைஸ், சும்மா ஒரு டிசைனுக்கு வச்சுருக்கானுங்க, மற்றபடி மரம்லாம் ஒன்றும் ஒர்த்து இல்லை. ஓகே, இப்போ நம்ம வந்து ஜெயிலுக்கு போய் ஃபோட்டோ எடுப்போம் அந்த செல் நம்பரை. இன்னும் மேப் ஒரு கேமில் ரொம்ப பெருசு கொடுத்துருக்காங்க. மேப்பில் இந்த கேமில் வந்து ஏகப்பட்ட பக்ஸு ஏகப்பட்ட கிளிச்சஸ்லாம் இருக்குது. இருந்தாலும் மேப்பை மட்டும் பாருங்க பெருசாக கொடுத்துருக்காங்க. இது என்னன்னு எனக்கே தெரில. எனக்கு தெரிஞ்சு இந்த கேம் டெவலப்பர்ஸ் வந்து கேம் பிளே வந்து அந்தளவுக்கு ஃபோக்கஸ் பண்ணல, மேப்பை மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சரி, இப்போ வந்து பொசிஷன் வந்தாச்சு. இந்த கேமில் வந்து கேமரா இருக்குது, அது எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரில. இந்த கேமை ப்ளே பண்ணவங்களுக்கும் தெரியும் இந்த கேமில் கேமரா இருக்குன்ட்டு. அப்போ அது புதுசாக பார்க்கணும் தெரியாது. ஃபோன் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபோன் ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், லெஃப்ட் சைடு. இதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்களேன், கேமரா இருக்கும். இதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்களேன். ஓகே, இந்த ஃபைலில் வந்து ஃபோட்டோ எடுக்கணுமா? ஃபோட்டோ எடுத்தாச்சு, சேவ் பண்ணிப்போம். நான் லாஸ்ட் டைம் என்ன பண்ணேன்னு தெரியல, கேம் ஆட்டோமேட்டிக்காக அன்இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இந்த ஃபைல்ஸ் ஆட்டோமேட்டிக் டெலிட் ஆகிடுச்சு. இந்த வாட்டி நான் ரொம்ப சீரியஸாக கான்சன்ட்ராக இருக்க போகிறேன். இப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும். இல்லாட்டி வச்சுக்கோங்களேன் லாஸ்ட் டைம் மாதிரி திருப்பி நான் கேம் ஃபஸ்ட்லேருந்து டவுன்லோட் பண்ணி விளையாடுற மாதிரி இருக்கும். நான் வந்து முடிச்சு நான் வந்து இந்த தம்ப்நெயில்லாம் ரெடி பண்ணிட்டேன். ரெடி பண்ணி முன்ன கேம் வந்து டெலிட் ஆகிடுச்சு. சரியான தலைவலியை கொடுத்துருச்சு. ஓகே, திருப்பி வந்து பேர் என்னது? என்னங்க காரம் அட பாவி கைஸ், ஒரு டயரே இப்போ இன்னும் உடஞ்சி போச்சு. மீன்ஸ் டயர் வந்து வித்தியாசமாக மாறிடுச்சு. இப்போ வந்து எங்கள் சைக்கிள் எடுத்துருக்கோம். அதான் இந்த கேம் வந்து பார்க்க கிராஃபிக்ஸ் வைஸ் சூப்பராக இருந்தாலும் இந்த கேம் நிறைய பக்ஸ் அண்ட் கிளிச்சஸ் இருக்குது. தான் தெரியும். நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ வந்து என்னென்னா, நம்ம வந்து இந்த ஹேக் அங்கே கொண்டோம் பார்த்தீங்களா, நல்லா அவன் அங்கேருந்து ஒருத்தன் வந்து போய் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டானாமா, நம்மளை எங்கள் கேங்கை வந்து கொண்டுட்டான்ட்டு. ஸோ போலீஸ் வந்து நம்மளை தேடி வந்தால் நம்ம வந்து இந்த டியூட் டாக்ஸி ஓட்டணும். இந்த டாக்ஸி ஓட்டினா மட்டும் தான் வச்சுக்கோங்களேன். போலீஸ் வந்து கேட்கும்போது நான் வந்து யாரையும் கொள்ள, நான் வந்து ஜஸ்ட் ஒரு டாக்ஸி டிரைவர் அப்படி நம்ம சொல்ல முடியுமா? அதுக்காக தான் வந்து நான் டாக்ஸி மிஷின் கூட கொடுத்துருக்கான், வேறு ஒன்றும் கிடையாது. எப்படியாவது சுவிட்சியை மட்டும் அன்லாக் பண்ணிடுங்க கைஸ். ஓகே, இப்போ வந்து இங்கே ஒருத்தர் இருக்கான், என்ன போய் விட்டுறலாம். 18 செகண்ட்ஸ்னால் பக்கத்தில் இருக்கும்போது இடம். ஆமாம், இல்லை எனக்கு புரியல. இல்லை, இந்த இடத்துக்கு பின்னாடி வர்றதுக்கு எதுக்குடா அவங்க டாக்ஸி? இல்லை, இவன் இங்கே பாருங்கள், இந்த பில்டிங்கோட ஃப்ரண்ட்டில் ஏறினானா, ஃப்ரண்ட்டில் ஏறிட்டு பேக் சைடு வரைக்கும் டாக்ஸிக்கு வந்திருக்கான் மாக்கான். இவனுக்கு வந்து 34 நிமிஷம் கொடுத்துருக்காங்கன்னா வந்து கொஞ்சம் தூரம்னு நினைக்கிறேன். ஆமாம், கொஞ்சம் தூரம் தான், ஏன்னா உள்ள டவுனுக்குள்ளே வருது. என்னடா கொஞ்சம் மெதுவாகவே ஏற்றிருக்கணும், ஏன்னா ஸ்பீடாக வச்சுக்கேன். இந்த காரோட கண்ட்ரோல் சுத்தமாக சரியில்லை, லைட்டாக ப்ரெஸ் மாதிரி வந்து ட்ரிஃப்ட் அடிக்குது. இங்கே பாருங்கள். ஓகே ப்ரோ, வெல்கம் ப்ரோ, சீக்கிரம் இறங்கடா. கேமில் கட்சின்ஸ்லாம் ரொம்ப இது பண்ணி வச்சுருக்காங்க, ரொம்ப ஹைப் பண்ணி வச்சுருக்காங்க, அதெல்லாம் வந்து கஷ்டமாக இருக்குது. ஓகே, இப்போ இன்னொருத்தர் லாஸ்ட் டியூடு. ஏறா டியூடு பையில டியூடு பேக் சைடா? ஓ ஏன்டா நடக்க மாட்டேடா, உனக்கு கால் இல்லையாடா? சரி, நமக்கு எதுக்கு, நமக்கு காசு வருது அவ்வளோதான். ஐ மீன் நான் வந்து கேமை சொல்கிறேன். அவ்வளோதாங்க, இந்த கேமோட லாஸ்ட் மிஷன் முடிச்சாச்சு. லெட் வி பிகின். குறுக்கு வந்து
சரி, இப்போ வந்து போலீஸ்க்கு எஸ்கேப் ஆகணும். ரிச்சியை நம்ம ரிலீஸ் பண்ணும்போது தான் வந்து பெரிய சேஸே இருக்குது, போலீஸ் சேஸு. நீங்கள் பார்ப்பீங்க, வெயிட் அண்ட் சி. அங்கே இருக்காண்டா போலீஸு. நான் போலீஸ் ஸ்டேட்டாக போயிட்டுருக்கேன். இன்சைட் தான் போகணும். இங்கே இன்சைட் வா. ஃபஸ்ட் நம்ம வந்து காப்ஸை லூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் வந்து அவனை போய் கண்டிப்போம். இந்த கேமில் எதாவது இது இதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வயலில் சும்மா அப்படியே வச்சுருக்காங்க. இதுக்குன்னு தனியாக எந்த ப்ரோக்ராம்லாம் பண்ணாமல் சும்மா வந்து 3D மாடலிங் பண்ணி அப்படியே செட் பண்ணியிருக்காங்க. அதனால தான் வந்து நம்ம கார் ஓட்டணும்னு வச்சுக்கோங்க, காருக்கு பண்ணால் வந்து ஓவர்லே ஆகுது. என்னன்னா கார் இது கைஸ், காரோட ஃபிசிக்ஸ் படம் கேவலமாக இருக்குது. மட்டமான ஃபிசிக்ஸ் இந்த கேமில், கார் ஃபிசிக்ஸு. பாருங்கள். சொன்னேன்ல, சிஸ்ட்டு எல்லாமே வந்து ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. இதுக்குன்னு தனியாக எந்த ஒரு ப்ரோக்ராமில் எதுவும் பண்ணலை, இந்த காருக்கு பண்ண மாதிரிலாம். ஓகே கைஸ், இப்போ வந்து இட்ஸ் டைம் டு கெட் அவுட் த ரிச்சி. இந்த ரிச்சி உட்காந்துருக்காங்க பாருங்கள் சோகமாக செயலுக்குள்ளே. சீக்கிரம் நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம். அதுக்கு இப்போ நம்ம வந்து ரிச்சிக்கு நம்ம வந்து ஸ்விட்ச் பண்ணணும். எப்படி இந்த GTA 5 மாதிரி ஸ்விட்ச் ஆகுதா? ஃப்ராங்க்லின் டு மைக்கேல் இப்போ நம்ம ஸ்விட்ச் பண்ணுறோம். அடுத்து ட்ரெவர் வந்து இது பண்ணல, 5 ஸ்டார் வாண்டரில் கொடுத்துருக்காங்க நமக்கு. கெட் ரைட் ஆஃப் த வாண்டர் லெவல். ஸோ ஒன்றும் பண்ண ஜஸ்ட் என்ன பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், இங்கேருந்து நம்ம வந்து அங்கே போயிடுவோம். எங்கன்னா வந்து அந்த ஃபேக்ட்ரி இண்டஸ்ட்ரி ஏரியாவுக்கு போயிடுவோம். தான் காப்ஸ் வந்து லூஸ் பண்ண முடியும். ஃபாஸ்ட் சீக்கிரம் ஓடு. ஏன்னா வந்து 5 ஸ்டார் தான் வச்சுக்கோங்க, இந்த போலீஸ் காலில் வருவானுங்க, மேலே ஹெலிகாப்டரில் வருவானுங்க. அதான் கொஞ்சம் தலைவலியாக இருக்கும். கைசிங்க மாதிரி இன்னும் கேமில் கார்டு ஃபிக்ஸ்லாம் பாடு கேவலமாக இருக்கும். இந்த மாதிரி தான் இருக்குது. சீக்கிரம் போடா. இந்த டர்பில் யூஸ் பண்ணக்கூடாது. சீக்கிரம் போ. நம்ம அங்கேருந்து எஸ்கேப் பண்ண போதும். நமக்கு வந்து எஸ்கேப் காட்டணும். ஓகே இப்போ நமக்கு எஸ்கேப் காட்டுது. இது தயவு செஞ்சு என்ன நடக்குது? டீ ஸ்ட்ரைட்டாங்க வாடா. ஐயோ எங்கள் டென்ஷன் ஆகுதுங்க காரு. வீல் டேமேஜ் ஆகிடுச்சு. ஹெலிகாப்டர் இருக்குது, பிரச்சனை ஸ்பீடாக போனால் வந்து மிஸ் பண்ணிடுவாங்க அவங்க நம்மளை. இதுதான் கேமில் சொன்ன கேமில் பிடிக்க மாட்டேங்குது. கார்டு ஃபிசிக்ஸ் தான். ஒரு வாட்டி பல்ட்டி அடிச்சு பண்ணி சுற்றி போய் படுத்துறது. திருப்பி ரெடி பண்ணி கொண்டு வரதுக்கு கஷ்டமாக இருக்குது. நம்ம எதுக்கு இவங்க சுற்றி இருக்கணும், நம்ம டேரெக்டாக கடலுக்கே போயிடலாம். என்னடா பண்ணுறீங்க கைஸ்? டென்ஷன் ஆகுது கைஸ் எனக்கு. இண்டஸ்ட்ரி ஏரியா. என்ன ஓகே இப்போ எஸ்கேப்னு காட்டுது. எஸ்கேப் ஆகணும். டர்போ முடிஞ்சா? ஜாஸ்தி எஸ்கேப் ஆன மட்டும் போதும் எனக்கு. சீக்கிரம் எஸ்கேப் ஆகடா. மற்ற டைம்லாம் வச்சுக்கலாம் அந்த பால் சீக்கிரம் கம்மியாகுது. இது வந்து 5 ஸ்டார் வாண்டர் லெவல் தானே வந்து பால் ரொம்ப ஸ்லோவாக கம்மியாகுது. முடி போகிற அவ்வளோதான் கைஸ், எஸ்கேப் ஆகியாச்சு. என்ன பண்ணுவேன்னா வச்சுக்கோங்களேன், ரிச்சி வீட்டுக்கு போகணும். கோ டு ரிச்சிஸ் ஹவுஸ். டேய் எனக்குன்னு வரீங்களாடா? டேய் இல்லைங்க, லேம்பகனி. அவ்வளோதான் கைஸ். கேமில் கொஞ்சம் ஃபாஸ்டஸ்டான கார் எடுத்தாச்சு, லேம்பகனி. டேய் என்னடா என்ன கேம்? ஆமாம், ஓகே. அன்கட் எடிஷன்ஸ். நான் வந்து எந்த ஒரு கட்டும் பண்ணாமல், எந்த ஒரு ட்ரிம்மு எடிட்டு எதுவுமே பண்ண முடியாது. அப்படியே ராவாக அப்லோட் பண்ணுறேன். ஏன்னா ஆடியன்ஸ் உங்களுக்கு வந்து ஒரு ரா எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கணும். ஒரு வாக் த்ரூ ரா எக்ஸ்பீரியன்ஸில் பார்த்திங்கன்னா வந்து வாக் த்ரூக்காக தான் வந்து உங்களுக்கு ராவாக அப்லோட் பண்ணுறேன். அது மற்றபடி ஒன்றும் இல்லை. இந்த கேமில் வந்து மல்டிப்ளேயர் இருக்குது.
உங்களுக்கு மல்டிப்ளேயர்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து அந்த மல்டிப்ளேயர் வந்துட்டு உங்களுக்கு வீடியோ பண்ணி போடுறேன். என்னடா நடக்குது இந்த கேமில் கைஸ்? கேமில் எனக்கு கார் ஃபிசிக்ஸ் டென்ஷன் ஆகுது கேமில் ப்ளே பண்ணுறதுக்கு. நான் கேமை டவுன் பண்ணி வச்சதே வந்து இந்த கார் ஃபிசிக்ஸ்னால தான். வாங்க ஜஸ்ட் இந்த டயரை பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. நான் கேமை கம்ப்ளீட் பண்ணி திருப்பி ஃபஸ்ட்லேருந்து ஏற்றி விளையாண்டுருக்கேன். அப்புறம் பாருங்கள் இந்த கேம் எவ்வளோ டென்ஷன் ஏற்றிருக்குன்ட்டு. போவோம் நீ எப்படி கெட்டு போனோம் வீட்டுக்கு போகிறோம். கேமில் வந்து டிஸ்டன்ஸ் தான் வந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸும் வச்சுக்க மாட்டாங்க. காரில் போனால் மட்டும் டிஸ்டன்ஸ் சீக்கிரம் போய் சேர முடியும், இல்லாட்டி ரொம்ப தூரம் ஆகும். இங்கே என்னடா ஸ்டாப் ஆகிறேன்? நானும் பிரேக்காடாக அமுக்கினேன். ஏன்டா டென்ஷன் நேரத்தில் இங்கே 2 லேம்பகனி போயிட்டுருக்கு. ஓகே கைஸ், அவ்வளோதான். கேமை முடிச்சாச்சு. எப்படி ஆடுறாங்க போகிற 2 பேரும். ரிச்சி இவன் பேர் என்னது கல் ரைச்சி பேர்னு தெரில. அப்புறம் வந்து ஜாக் இருக்கானுங்க. எஸ், கேம் ஹேஸ் பின் கம்ப்ளீட்டட். கேம் இதோட இந்த இடத்துல இந்த கேம் முடியுது. ஸோ மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் அந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே இந்த பெல்லைக்கான் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற அடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துட்டே இருக்கும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கேம் முடிஞ்சு நம்ம ஃபைனலான கேமை கம்ப்ளீட் பண்ணிட்டு. எத்தனை பாட்டு அப்படின்னா வந்து 4 பாட்டு போட்டிருக்கேன். மொத்தம் போனால் நான் வந்து 4 பாட்டு போட்டிருக்கேன் பொருள் கேமுக்காக. அதில் வந்து எல்லாமே வந்து 10 நிமிஷத்துக்கு தான். இது மட்டும் வந்து கொஞ்சம் லென்த்தியான பாட்டை எடுத்திருக்கேன். ஏன்னா இதில் கேம் முடியுது, அதனால தான் அப்படியே மொத்தமாக முடிச்சிடலாம்னு சொல்லி கேம் பண்ணியிருக்கேன். ஓகே, அதான் வீடியோ. தேங்க்யூ, பை பை, see you.